குமார் கடிக்குது கடிக்குது. குமார் அங்க பாரு கடிக்கும். குமார் கடிக்குது. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இது உங்க பெட்ரூமா? நம்ம ரூமுக்கு போங்க. அப்பா வந்தாதான் நாங்க வருவோம். உங்க அப்பா வருவாரு, நீங்க போங்க. ஐயோ உனக்கு தனியா சொல்லணுமா? பாண்ட பக்கம் ஓட. நான் கூட மயக்கி வச்சுட்டா. பாப்பா பாப்பா பாப்பா. என்னமோ போங்க. ஏதோ கொஞ்ச நாள் என் புருஷனையும் குழந்தைங்களையும் சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்குள்ளே மொத்தமா அவ பக்கம் இழுத்துட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்கள பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை மட்டும் என் சமையல சாப்பிட்டுட்டா தானே என் பக்கம் வந்துட போறாங்க. சீதா வரேம்மா, இது எடுத்து இந்த டேபிள் மேல வை. நான் யார் நினைக்க இந்த பிரியா தெரிஞ்சுக்க போறா. அம்மா இட்லி நல்லா இருக்கு, 100 கிலோ வேமா? பிரியா இன்னைக்கு டிஃபன் சூப்பர். ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இத்தனை நாள் உன் மேல ஒரு அனுதாபம் வச்சிருந்தேன், இப்ப அது கூட போயிடுச்சு. ஏன் என் மேல மட்டும் இப்படி அடிச்சு விடுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பா தெரியல, நான் பண்றது மட்டும் பெரிய தப்பா தெரியுதா உங்களுக்கு? தப்பு பண்ணது நீ இல்ல, பிரியாதா. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்கா பாரு, அதான் பிரியா பண்ண தப்பு. பெத்த தாயே இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? இப்ப வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? வாழ்க்கை பூரா அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட வாழ்க்கை இல்லாம போச்சு. இதுக்குமே பிரியாமா வணக்கம்மா. பிரியாமா பூ கேட்டாங்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா? எனக்கு புருஷன் இல்லாததும் உனக்கு புருஷன் இருக்கிறதும் ஒண்ணுதாமா. நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி பொருத்தம்? மகாலட்சுமி மட்டும் வீடு தேடி வரப்போறது இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சக்கரத்தையே வீட்டோட வந்துட போறா. நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட. நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். நீ மம்மி, அவங்கதான் அம்மா. ஏன் தோணா உனக்கு எதுக்கு? அதான் உனக்கு துணியா பணம் இருக்கு. உமா இப்போ உன்னை கெட்டு போகல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. யோசிச்சு முடிவு பண்ண. யோசிச்சு முடிவு பண்ண. இப்ப என்னதான் சொல்ற நீ? அவ கொடுத்த சொத்து பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். என் புருஷனை விட்டு கொடுத்துட சொல்லுங்க. என்ன பேசுற? நீ நினைச்சப்ப விக்கிறதுக்கும் வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு கடையில விக்கிற பொம்மை இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு தேவை பணம் இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஐயோ என்னம்மா இது? திடீர்னு அந்தர் பட்டி அடிச்சு என்ன பழையபடி பனியன் வெட்டியோட அலைய விட்டுருவ போல இருக்குது. என்ன செய்யறதே செய்துட்டு ஊம மாதிரி பேசாம நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? இன்னும் என்ன செய்யணும்? என் புருஷனையும் பிள்ளைங்களே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, அது போதாதா? பிரியா, அவளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே நீ பேசாம இருந்தேனா பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை இவதானே, எப்படி பேசுவா? யாரால பிரச்சனை? பண மயக்கத்துல புருஷன் பிள்ளைங்க நினைப்பே இல்லாம சுத்துறவன் நீ. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன விரும்ப ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீதான். ஒரு நொடியில நீ உன் புருஷன் வித்த மாதிரி என்னால அவரை விட்டுட்டு போக முடியாது. அவர் மேல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு.
அப்படி போயிட்டா ஆகணும்னா நீ போயிடு. போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, அதையும் தர. அம்மா அதையும் வாங்கிக்க. இன்னும் 10 காரு 10 பங்களா வாங்கிக்கலாம்ல. இத பாரம்மா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வாசக்கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல 2வது தடவையா கொல்லக்கதவையும் தட்டுது. ஒரே அமுக்க அமைக்கிடு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேம்மா. அன்னைக்கு பணத்தை கட்டி பிடிச்சு தூங்குனாரு, இப்ப அதே பணத்தை கட்டி பிடிச்சு அழி. வாமா, என்னம்மா விஷயம்? அன்னைக்கு உங்க அனுபவத்துல நீங்க எவ்வளவோ சொன்னீங்க மேடம், நான் கேட்கல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் மேடம். சொல்லு. அந்த பிரியா கொடுத்த பணத்தை நான் அவகிட்டே திருப்பி கொடுத்துறேன். அவ இனிமே என் வீட்டுல இருக்கவே கூடாது. அது முடியாதுமா. ஏன் முடியாது? ஏதோ பணம் கிடைக்குதுங்கிற ஆசையில என் புருஷனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக அவருக்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? எப்ப நீயே உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டியோ அப்பவே உன் உரிமையை நீ இழந்துட்ட. இப்ப அவதான் பொண்டாட்டி. அவதான் பொண்டாட்டின்னா நான் இல்லையா? இல்ல. அவர் கட்ட தாலி என் கழுத்துல இருக்க. தாலியா? உனக்கு அது இப்ப வெறும் அலங்கார பொருள் தான். அப்பதான் யாரு? சொல்ல வருத்தமா இருக்கு, ஆனாலும் நீ கேக்குறதுனால சொல்றேன். நீ புருஷனை கைவிட்ட ஒரு பொண்ணு, இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சிருக்கிற ஒரு விதவை. சாரி, தொடச்சு விட்டுறேன். உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? ஆமா, அறிவு கெட்டுதான் போச்சு. இந்த பாவி பண ஆசையை காட்டி அறிவு கெடுத்துட்டா. உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மருந்து வச்சு மோசப்படுத்திட்டா. ஏய், அவர் என்னமோ உனக்கு மட்டும் புருஷன்ற மாதிரி பேசுற. எனக்கும் புருஷன் தான். முதல்ல அவர் எனக்கு புருஷன். நான் ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் உனக்கு புருஷன். இப்படி முடிவா என்ன சொல்ற? இனிமே அந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? இது ஏன் வீடு. புருஷனை வித்த பாவ காசுல வாங்கின வீடு. இந்த வீட்டுல இருக்கிறது பிறகு எந்த உரிமையும் கிடையாது. நீ சொல்றதுதாம்மா சரி. உனக்குதான் இந்த வீட்டு மேல உரிமை இருக்கு, ஆனா உன் புருஷன் மேல எந்த உரிமையும் இல்ல. அத சொல்றதுக்கு நீங்க யாரு? உன் முன்னாள் கணவருக்கு மாமனார். நீ பணத்துக்காக பேராசப்பட்டு உன் புருஷன் என் பொண்ணு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமா சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் இதோ. இப்ப சொல்லு, பாலு மேல யாருக்கு உரிமை இருக்கு? உனக்கா இல்ல என் பொண்ணுக்கா? பிரியா, இதை விட பெரிய வீடு நமக்கு இருக்கு. வாமா போலாம். மாப்பிள, நீங்க இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கிளம்புங்க. என்ன விட்டுட்டு போறீங்களா? வித்த பொருள் எப்பவுமே வாங்கினவங்களுக்கு தான் சொந்தம். அப்பா நாங்களும் வரோம்ப்பா. இல்லாட்டி அம்மா எங்களுக்கு யாருக்காவது வித்துருவாங்கப்பா. கீதா, நீ இங்க? நான் தான். உள்ளவா? என்ன பாக்குற? என் வீட்டை நீ சொந்தமாக்கிட்டல. இப்ப உன் வீட்டுல இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஆமா, என்ன இது இவ்வளவு தூரம்? பழைய வீட்டை தேடி வந்திருக்க? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா?
மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம கூட போயிடலாம். அம்மா, ஏய், அம்மா, ஏய், என்னாச்சு? நீ சொன்னது உண்மைதான் கீதா. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்ட. இப்பவாது புரிஞ்சுதா? பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷனும் பிள்ளைங்களும் அவ பக்கம் போயிட்டாங்க. ஐயோ, எனக்கு தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு தோணுது. புருஷனை வித்து சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ண. அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்ற. ஏன் எப்பவுமே இப்படி தப்பான முடிவு எடுக்கிற நீ? எனக்கு வேற வழி தெரியல. இனிமேலாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. தொலைச்ச இடத்துலதான் தேட முடியும். அதை விட்டுட்டு அங்க இங்க தேடி பிரயோஜனம் இல்ல. நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்தை உன் புருஷன் கிட்டயே கேட்டு பாரு. உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நான் அவரை கல்யாணம் பண்ணது சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். இனிமே நான் இங்க இருந்தா உமாவால வீணா பிரச்சனை வரும். அதனால நானு அவரு குழந்தைங்க அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாலு, நீங்க என்ன சொல்றீங்க? இதுவரைக்கும் என் விருப்பப்படி எதுவும் நடக்கல. பிரியா இஷ்டப்படி செய்யுங்க. சரிம்மா, எல்லா ஏற்பாடையும் பண்றேன். உமா, நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய சொத்தை எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு எழுதிட்டேன். ஐயோ, எழுதியாச்சா? என்னம்மா இது? இப்பதான் மாருதி 1000 புக் பண்ணிட்டு வரேன். ஏமாத்திட்டியே. அவரு கௌரவமா கார்ல போகணும். என் குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். யாருக்காக நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேனோ அவங்கெல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. பணம் இருந்துட்டா எல்லாம் கிடைக்கும் நினைச்சேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ உன் புருஷன் உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? அதையெல்லாம் எதிர்பார்த்து நான் எதை செய்யல. என்னால அவர் நிறைய வேதனைப்பட்டிருக்காரு. நான் செஞ்ச தப்ப எல்லாம் உணர்ந்துட்டேன்னு அவர் புரிஞ்சுக்கணும். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அம்மா, அவரை பார்க்கணும். அம்மாவும் ஐயாவும் அமெரிக்கா கிளம்பிட்டாங்க. இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. செக்கின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போலாமா? பிரியா, போலாமா? எனக்கு ஒரு நிமிஷம். உங்களை போக வேண்டாம்னு தடுக்க வரல. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். அந்த பழைய உமா செத்து போயிட்டா. எல்லா சொத்தையான அதை எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டு என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க.
இந்த பைத்தியக்காரி நீ மன்னிச்சிடுமா. என்னைக்காவது என்ன பத்தி ஞாபகம் வந்தா இவரும் குழந்தைங்களும் எப்படி இருக்காங்கன்னு ஒரு லெட்டர் போடுவியா? நான் போயிட்டு வரேன். புரியலையா? நானும் டேடி மட்டும்தான் போறோம். தப்பு செஞ்சது நான் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாம காதலிக்க ஆரம்பிச்சேன். கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் என் மனசை மாத்திட்டு இருந்துக்கணும். முடியல. என்ன செய்யறது? மனசை மாத்திக்கிட்டா அதுக்கு பேர் காதல் இல்லையே. அதனால உமாவோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்த உங்க குடும்பத்துல பாதியில நான் வந்ததுனாலதானே இவ்வளவு பிரச்சனை. பாதியில வந்தனா பாதியிலே போறேன். இல்ல பிரியா, நீ போக வேண்டாம். இல்ல உமா, என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நான் அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். அதனாலதான் நான் பிரிஞ்சு போறேன். அவரோட இருந்த கொஞ்ச நாள் நினைவுகளை என் மனசுல சுமந்துக்கிட்டு அவர் வாரிச என் வயிற்றுல சுமந்துக்கிட்டு நான் போறேன். பிரியா, டிபார்ச்சர் டைம் ஆச்சு, போ. No, no, no. This is happy tears. My sister going America. This is husband. ஹலோ. சாரிங்க, பழக்க தோஷத்துல வந்துருச்சு. இனிமே மாத்திக்கிறேன். ஓகே, பை.